முதலமைச்சர் தாக்கல் செய்த சேது சமுத்திர திட்டம் தொடர்பான தீர்மானத்தில் எம்எல்ஏக்கள் பேசி வருகின்றனர். அது நேரலை பார்க்கலாம். சமுத்திர திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் தெளிவாக இங்கு எடுத்துரைத்தார்கள். 1986 முதல் 2016 வரை என்னென்ன அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் நடந்தன, எந்தெந்த கட்சிகள் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுத்தார்கள் என்பதையும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த செய்தியையும் இந்த அவையில பதிவு பண்ணுகின்ற காலத்தின் கட்டாயத்தில் நாம் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான திட்டம், வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். தமிழகம் மட்டும் முக்கியமாக தென் தமிழகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு மகுடமாக இருக்கின்ற இந்த திட்டத்தை கடந்த காலங்களில் பிரிட்டிஷ்காரர் காலத்தில் இருந்து ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது அனைவரும் இதை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் இந்த திட்டத்தில் ஏற்கனவே இதை ஆதரிக்கிறோம் என்று சொன்னவர்கள், தமிழகத்தில் நலனில் அக்கறை உள்ளது போல் பேசியவர்கள் எல்லாம் இந்த அவை குறிப்பில் இருக்கிறது. எதற்காக தன்னுடைய நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொள்ளுகிறார்கள் என்று தெரியவில்லை. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சட்டமன்ற கட்சி தலைவர் பேசும்பொழுது கூட சிலதை குறிப்பிட்டார். அவர்களுடைய மூதாதையர்களும் இந்த அவையில பதிவு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் காலையில் நூலகத்தில் படித்தேன். அவர்கள் பேசுவதற்கும் இவர் பேசுவதற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. என்னிடம் அந்த புத்தகமும் இருக்கிறது, அவர் படிக்க வேண்டும். அதே போன்று இனி பேச வருபவர்களும் கடந்த காலங்களிலே இந்த சட்டப்பேரவையில சேது சமுத்திர திட்டத்தினுடைய அருமைகளையும் பெருமைகளையும் இதை காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வருவதற்கு தயக்கம் காட்டுகிறது என்று பேசியிருக்கிறார்கள். காங்கிரஸை கொண்டு வராமல் பார்த்துக் கொள்வதற்கு சொன்னார்கள். அது மட்டும், அந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, இன்று அவையில இல்லை, உயிரோடும் இல்லை. அதை பற்றி நாம் உள்ளுக்குள்ளே போக விரும்பவில்லை. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அமெரிக்கா திரிகோணமலையில தன்னுடைய ராணுவ தளவாடங்களை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டுகிறது. அதற்கு உறுதுணையாக இந்திரா காந்தி தலைமையில் உள்ள ஆட்சியும் ராஜீவ்காந்தி தலைமையில் ஆட்சியும் இருந்தது என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இதற்கு நான் உங்களையே சொல்றேன், யாரையுமே சொல்லலையே. நான் எந்த கட்சியும் சொல்லல, யாருன்னு சொல்லல, நிலைப்பாட்டை சொல்றேன். நிலைப்பாடு இதுல என்ன குற்றம் பேசல, என்ன குற்றம் கண்டுபிடிச்ச சொல்லுங்க, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சொல்லுங்க, என்ன தவறுன்னு சொல்லுங்க. இல்ல அது என்ன தவறுன்னு நீங்க சொல்லுங்க, நான் அதை மாத்திக்கிட்டேன். இல்ல அது அந்த பாதை எப்படி வந்து சொல்றாரு எங்க நீங்க இல்ல நீங்க இல்லன்னா நீங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்லாருங்க. இவரு என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்க, நான் அதை மாத்துதாங்க. இல்ல பொத்தாம்பதும் அப்படியே பேசக்கூடாதா? இல்ல அவரு காங்கிரஸ் சார்பா பேசுறதுல என்ன இல்ல, நீங்க பர்டிகுலரா என்ன சொன்னாரோ அதை சொல்லக்கூடாது சொல்லுங்க, நான் அதை பரிசீலிக்க. இல்ல இது நியாயம் இல்லைன்னா ஓடி நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. செங்கோட்டை மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கிற குழுவின் தலைவர் அவர்கள் அவர் கருத்துக்கள் சொல்லுகிற போது அவர் ஆதரிக்கிறாரா இல்லையா என்ற கருத்துக்களை சொல்வதுதான் சரியாக இருக்குமே தவிர, இந்த சூழ்நிலையில் அந்த ஆட்சியில் முன்னால் இருந்தவர்கள் என்றெல்லாம் சொல்வது சால பொருத்தமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர் ஆதரித்தால் ஆதரிக்கட்டும், எங்களை கொச்சைப்படுத்துகின்ற அளவிற்கு வார்த்தைகள் வருகிறது. ஆகவேதான் நாங்கள் இல்ல அவரு சொன்னது காங்கிரஸ் முட்டுக்கட்டையா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு திரிகோணமலையில அமெரிக்கா இல்ல சொல்லுங்க. நீங்க உட்காருங்க சொல்றேன், நீங்க உட்காருங்க தம்பி, உட்காருங்க உறுப்பினர், நான் சொல்றேன். நீங்க அவரு அமெரிக்கா எங்க கட்சி எப்படி சொன்னாங்கன்னு சொன்னதுல என்ன குற்றம் கண்டிருக்கீங்க, என்ன இருக்கு அதுல? அதுக்கு அவருக்கு விளக்கம் சொல்ல உரிமை இருக்கு, அதுல அந்த கட்சி சார்பாட்டு உரிமை இருக்கு, பேசட்டு. இல்ல அவங்க நீங்க உட்காருங்க, பேசுவோம். உங்க உறுப்பினர் பேசுவாங்க, அப்ப நீங்க பேசுங்க. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளை ஜெயராமன் பேசுறாங்க, இதுல என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கு? எங்க காங்கிரஸ் இல்ல எங்க காங்கிரஸ் கட்சி முட்டுக்கட்டையா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க. அதுல என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கு? இல்ல நீங்க செல்வ பெருந்தகை பேசவே கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க கேட்கன்னா என்ன நிலைப்பாட்டை மாற்றினாங்க விவரம் சொல்லுங்க கேளுங்க. நான் சொல்றேன் விவரம் சொல்லுங்க ஐயா.
உட்காருங்க, நான் வேற சொல்றேன். வேற சொல்லுங்க ஐயா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது எல்லாம் அவை குறிப்புல காலையில இருங்க ஐயா. ஓபிஎஸ் உட்காருங்க. அவங்க அண்ணா ஓபிஎஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசினர் தீர்மானமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொருள் குறித்து இங்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பொருள் குறித்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இதில் இருக்கின்ற சாதகங்களை பற்றி தான் இங்கு பேசி அதற்கு தீர்மானத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் ஒழிய ஆதரித்து பேசுகிறேன். கடந்த காலங்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு சட்டமன்றங்களில் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூறியிருக்கலாம். அதை இப்பொழுது பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. விவாதம் பண்ணுவதற்கு இப்பொழுது இந்த சபையை பயன்படுத்தக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அதை அவர்கள் பேச ஆரம்பித்தால் எல்லாரும் அதை பேசக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி தர வேண்டுகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது தேவையில்லாதது. மாண்புமிகு முதல்வர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம். எனவே இதில் சச்சரவுகள் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இங்கு நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர் மாண்புமிகு திரு செல்வப்பிறந்த அவர்கள் அவை குறிப்பில் இருப்பதைத்தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை கூட இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அது கூட இடம்பெறக்கூடாது என்று நல்ல எண்ணத்துல இது நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன் சச்சரவு அப்படிங்கிற எண்ணத்துல நம்முடைய மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் கூட இங்கே அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக அவை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது, அது உண்மை. எனவே அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இப்ப பேச வேண்டாம் என்பதை அவர் சொல்லுகிறார்கள். எனவே அதை உணர்ந்து கொண்டு இந்த தீர்மானத்தை ஏகமனதாக எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்களை குறிப்பிட்டு முன்னாலே அவர் ஆதரித்தவர்கள் பின்னாலே அவர்கள் நிலையை மாற்றிக் கொண்டார்கள் என்ற கருத்தை இங்கு பதிய வைத்திருக்கிறார்கள். அது குறித்து நான் என்னுடைய விளக்கத்தை இந்த சட்டமன்றத்திற்கு தெரிவிப்பு கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற போது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினானவர்கள் சொன்னது போல நம்முடைய கடற்பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கின்ற மணற்பகுதி அந்த பகுதியில் நகருகின்ற தன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால் சுற்றுச்சூழல் அதற்கு சில விளக்கங்களை தந்திருக்கின்ற காரணத்தில் தான் மாண்புமிகு அம்மாவில் அந்த கதையை பெறார். நீங்கள் அந்த கால்வாயை வெற்றி டெட்ஜிங் பண்ணும்போது மணல் எடுக்க அது நகருகின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினால் முழுமையாக அந்த திட்டத்தை நீங்கள் ஆய்வு செய்து அதற்கு பாதுகாப்பு அந்த வெட்டப்படுகின்ற கால்வாய்க்கு பாதுகாப்பான முறையில் நீங்கள் வெட்டப்பட வேண்டும். மணல் திரும்ப திரும்ப அந்த கால்வாயை மூடுகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வீணாகக்கூடிய சூழல் ஏற்படுமே என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய கருத்தாக அங்கு அந்த நேரத்தில் பதியப்பட்டது என்பதனை நான் இந்த சட்டமன்றத்திற்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்வரையெல்லாம் இவைகளெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து இந்த திட்டம் வந்தால் உண்மையிலேயே தமிழகத்திற்கு பயனுள்ள திட்டம் தான், நீண்ட நிகழ்காலத்திற்கு பயனுள்ள திட்டம் தான். அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் இருக்கின்ற பாதகங்களை ஆய்ந்து ஆராய்ந்து அதை நிவர்த்தி செய்த என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வப்பிரதர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வர் வச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பேசிய பேச்சுக்கள் நான் உள்வாங்கி இருக்கேன். நிறைவேறணும், சச்சரவு செய்யணும், யார் மனசை புண்படுத்துன்னு பேசலாம். வரலாற்றை திரித்து கூறக்கூடாது, வரலாற்றை மறைக்க கூடாது. நாம வரலாற்றா பேசணும் சொல்றோம். அதை கூட ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை எதிர்கட்சிகளுக்குன்னா என்ன செய்ய முடியும்? நான் இங்க பாருங்க, நான் அவை குறிப்புல இல்லாத பேசல. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஏகமனதாக இருக்கு போதும். நான் இதை எதுவுமே படிக்கல. நான் இதை எதுக்காக எடுத்து வந்தேன்னா, காங்கிரஸ் பேரியக்கத்தையும் காங்கிரஸ் முன்னாள் பிரதமர்களையும் இந்த திட்டம் கொண்டு வராமல் தடுக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு செஞ்சிருக்காங்க. ஆனா நாங்க தான் 2427 கோடி காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் டாக்டர் மன்மோகன் சிங் கலைஞருடைய வேண்டுகோளை எடுத்து 2427 கோடி கொடுத்தாங்க. ஆனால் இந்த திட்டம் வராமல் முட்டுக்கட்டையாக இருந்தது யாருன்னு தான் சொல்ல வந்தேன். இதுக்குள்ள இதை படிக்கல, இன்னும் நிறைய இருக்குதுல, நிறைய இருக்குது. அவையில யாரும் உட்கார முடியாதெல்லாம் திரும்பி பார்த்தோம்மா. இருங்க 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 இருங்க, நேரம் இல்ல. நீங்க சொல்லி
முதலமைச்சர் தாக்கல் செய்த சேது சமுத்திர திட்டம் தொடர்பான தீர்மானத்தில் எம்எல்ஏக்கள் பேசி வருகின்றனர். அது நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கலாம்.